எப்பவுமே ஒரே மாதிரி செஞ்சு போர் அடித்தா ஒரு வாட்டி இந்த மாதிரி பேபிகார்ன் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் போல் வேக வச்சு அதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. தண்ணியிலேருந்து ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, பொடியாக கட் பண்ண பூண்டு, கொஞ்சம் பச்சை மிளகா சேர்த்துட்டு இது ஃப்ரை ஆனதுக்கப்புறமேட்டா ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா லேசாக வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்ச பேபிகார்னையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரே ஒரு டீஸ்பூன் போல் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் போல் பெப்பர், ஒரு டீஸ்பூன் போல் ஜீரகப்பொடி சேர்த்துட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் போல் சாட் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் மூடி போட்டு வச்சிங்கன்னா வாசனை அடிக்கும் பாருங்கள். செம்மையாக இருக்கும். கொஞ்சம் மேலே கொத்தமல்லி தூவி இறக்கி சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.